தமிழர் வேளாண் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்னா, உழவு உற்பத்தியாளர் கம்பெனிகளிலிருந்து ஒவ்வொரு கம்பெனிலிருந்து 3 பேரை கூட்டிட்டு வந்து பெங்களூர்ல ஒரு 5 நாள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, கம்பெனியை எப்படி நடத்துறது, விவசாயம் எப்படி ஒருங்கிணைக்கிறது, இது எப்படி இயற்கை முறையில் சொல்லி தர்றது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய தன்னலத்தையே வந்து பொதுநலமாக இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சரி குமார், இது ஏதாவது கேட்கறதா கேள்வி? அதாவது இதனால மக்களுக்கு என்ன பயன்? மக்கள் வந்து தனித்தனியாக விவசாயம் பண்ணா அவங்க பொருளை விற்க முடியல. ஒரு விதை வாங்குறதுனால அவங்க தனித்தனியாக போகணும். இப்போ நம்ம குடும்பமாக 1000 விவசாயிகளை கூட்டி வச்சுக்கிறதுனால ஒரே இடத்துல போய் கம்பெனியில் விதையை வாங்கிக்குவோம். 1000 விவசாயிகளுக்கு பதில் கொடுப்போம். விதைச்ச நெல்லை திருப்பி நம்ம ஒரே இடத்துல இருந்து சேகரித்து எடுத்து ஒரு பெரிய கம்பெனிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். இதுதான் மக்களை ஒருங்கிணைக்கிறதோட ஐடியா. ஒருங்கிணைச்சு எல்லாரும் விஷம் இல்லாமல் நஞ்சில்லா உணவுகளை பொறுக்க உங்களுடைய நடவடிக்கை என்ன? வரையும் கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா அப்படிங்கிற நெல்லை கொடுத்து அதை வந்து நெல்லை வந்து உரிச்சு அரிசிகளாக இப்போ தான் முன்னேற்பாடாக கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா விற்க முடியாமல் இருக்கும். அப்புறம் விற்க முடிச்சு நம்ம விளம்பரம் முடிச்சோடனே நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நம்மளால் கொடுக்க முடியல. இதுதான் நம்மளுடைய இது உங்களுடைய நோக்கம் வந்து இன்னும் நஞ்சிலா உணவு உற்பத்தி பண்ண உற்பத்தியாளர்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. அப்போ நீங்கள் இதை ஊக்குவிக்க விவசாயிகளை தேடி போய் ஊக்குவிக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை விவசாயி உங்கள் இடத்துல அந்த மாதிரி தொழிலுக்கு உற்பத்தி பண்ண முன் வந்திருக்காங்க? ஒரு 300 விவசாயம் வச்சுருக்காங்க. 1000 பேரும் வரல, 300 பேர் தான் வந்திருக்காங்க. 1000 பேர்த்தையும் தயார் பண்ணி இருக்கோம். இப்போ 1000 பேர் எத்தனை டன்னேஜ் நஞ்சிலா உணவை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க? 1000 பேர் நஞ்சில்லா உணவை தயார் பண்ணலாம். மற்றவர்கள் யூரியா போட்டு தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-300 பேர் மட்டும்தான் ஆள் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தேவைக்கு பயன்படுத்திட்டாங்க. அவங்க தேவை போக ஆளில் ஒரு 10 மூட்டை 20 மூட்டை. இப்போ அவங்க தேவைக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாட்டும் அவங்கள நஞ்சிலா உணவு உட்கொள்றதுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணிக்க தயார்படுத்தியிருக்கீங்க. சரி, சந்தோஷம். திரும்ப உங்கள் வளர்ச்சி, உங்கள் தொழில் மென்மேலும் வளர தமிழ்நாடு விவசாயிகளுக்கு சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.